போல முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சிறந்த ஆற்றலை இறைவன் கொடுத்திருந்தான். அதன் மூலம் பிறருக்கு உதவி செய்யறாங்க. இதை சில பேர் ஒரு வகையா கேள்வி எழுப்புறாங்க. முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உதவி செய்யறாங்க அப்படிங்கிறீங்களங்க. பக்தாது மாநகரத்துல தானே அவங்க நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அமெரிக்கா எத்தனையோ குண்டுகளை எல்லாம் அங்க வீசினுச்சு. அப்ப முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களால அங்க தடுக்க முடியலையே என்று கேள்வியை கேட்டு தங்களுடைய அறியாமை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாத்திகவாதத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அதுதான் உண்மை. இப்படி ஒரு வாதத்தை வச்சோன்னு வச்சுக்கிறங்களேன், அவங்க இருக்கிற இடத்துல ஊழ நடந்துச்சு, ஏன் தடுக்கலை, அதனால அவங்களுக்கு ஆற்றல் இல்லை அப்படிங்கிற வாதத்தை வைக்க ஆரம்பிச்சா நாத்திகருடைய வாதத்திற்குள்ள நம்ம துணை போற மாதிரி அமையும். இன்னைக்கு நாத்திகர்கள் என்ன வாதத்தை வைக்கிறாங்க? இன்னைக்கு எல்லாமே ஹஜ் பயணம்னு என்னுடைய இல்லத்தை நோக்கி போறாங்க. அங்க எத்தனை பேருக்கு இழப்பு ஏற்படுகிறது, நெரிசல்ல இறந்து போறாங்க. அப்ப இறைவன் ஏன் அங்க பாதுகாக்கல? அப்ப இறைவன் அங்க இருந்தா பாதுகாத்திருக்கலாமே, அதனால இறைவன் இல்லை என்று நாத்திகர்கள் வைக்கிறாங்களே, அந்த வாதத்தை தானே இன்னைக்கு வஹாபியர்கள் வைக்கிறாங்க. நாத்திகவாதிகளுடைய பிரதிநிதிகளாகத்தானே இன்னைக்கு வஹாபியர்கள் இருக்கிறாங்க. அதுதான உண்மை. இந்த உலகத்துல இறைவன் எதை எழுதி வைத்திருக்கிறானோ அது நடக்கும். நல்லவங்களுக்கு கூட தீங்கு நடக்க காரணம் என்ன? என்னோட ஏற்பாடு. அது அப்படித்தான் நினைக்கணும். இப்ப என்னோட இல்லத்துக்கு போறோம், தொழுவதற்கா பள்ளியாசல் போறோம்னு வச்சுக்கிறோங்க. ஒரு ஆளு செருப்பை கட்டி போட்டு உள்ளே தொழுவ போறாரு, வெளியே வந்து பார்த்தா இப்ப பள்ளியாசல காணாம். இப்போ ஒரு நாத்தியவாதி கேட்கிறாரு, இறைவனுடைய இல்லம் அங்குதானே இவர் சென்றார், அவருடைய செருப்பையே இறைவன் பாதுகாக்கலையே, அதனால இறைவன் இல்லைங்கிறாரு. இப்ப நாத்தியவாதனுடைய வாதம் சரியா? அத்தகைய நாத்தியவாதிகளுடைய பிரதிநிதிகளாக வல்லவா இந்த வஹாபில் இருக்கிறாங்க. அதனால கேட்கிறாங்க, அமெரிக்கா குண்டு போட்டுச்சு, முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கலை, ஆகவே அவர்களுக்கு சக்தி இல்லை, ஆற்றல் இல்லை. இப்படியா சொல்றது? இது சரியான வாதமா? சரி, இறை தூதர்கள் எல்லாம் இறைப்பணி ஆற்றுறாங்கல்ல, அந்த இறை தூதர்கள் எல்லாம் சில மனிதர்களால் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது அல்ல குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே, யக்துலூனல் அம்பியா, இறை தூதர்களை எல்லாம் கொன்று போட்டு விட்டார்கள் அந்த மக்கள் அப்படிங்கிறான். இப்ப நாத்திகர்கள் கேள்வி வைக்கிறாங்க, என்னங்க இறைப்பணி ஆற்றிய அந்த இறை தூதர்களை கொல்ல வரும்போது அந்த இறைவன் என்னங்க செஞ்சான், தடுக்க வேண்டியதானங்க அப்படின்னு நாத்திகர்கள் கேட்கிறாங்க. இப்ப இந்த வாதத்தை தான் வஹாபிகள் வைக்கிறார்களா? இந்த இறை தூதர்கள் சில மனிதர்களால் கொல்லப்படுவார்கள் என்பது இறைவன் எழுதி வைத்த விதி, அது நடக்குது இந்த உலகத்தில். அப்படித்தான் எதுவானாலும். இல்லாட்டி ஒரு சோதனை உலகமாக எப்படி இருக்கும்? ஏன்னா மாய மந்திரமால போகும். யாருமே வேற மாற்று இதுல இருக்க மாட்டாங்களே. இப்படி அற்புதங்கள்லாம் எல்லாத்தையும் நடக்க ஆரம்பிச்சுட்டா எல்லாம் ஒரே மார்க்கத்துல தான் இருப்பாங்க. அதனால இறைவன் இந்த உலகத்துல அவங்கவுங்க விருப்ப பிரகாரம் விட்டுருவோம். அதுதான் உண்மை. அதே போலதான் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்துல நடந்ததும் அப்படித்தான். அதற்கு அவங்களுக்கு ஆற்றல் இல்லை, அதனால தடுக்க முடியும்னு சொல்ல முடியாது. இந்த நாத்திகர்களுடைய வாதத்தை வைக்க கூடாது. நாத்திகர்களுடைய பிரதிநிதிகளா வஹாபிகள் இருக்கக்கூடாது. இந்த உலக